நல்லபடியா கல்யாணம் முடிச்சு புது மகளும் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா புது மருமக வீட்டுக்கு வர்றதில்ல விஷயம். என்னடி சொல்ற? அம்மா எல்லாரும் வீட்டுக்கு புது மருமக வரத்தான் செய்வா. அதனால நம்ம அவ போக்குல விட்டுட கூடாது. முதல்ல அவளை இழுத்து பிடிக்கணும்னு சொல்ற. என்னடி நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். என்னடி எப்பவுமே நான் தான் பாட்டு படிப்பேன், இப்ப நீ என்ன புதுசா பாட்டு படிக்க? சரி சும்மா பாட்டு வந்துச்சு அதான் படிச்சேன். என் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குதா என்னவோ. எம்மா உன் புது மருமவள உன் கைக்குள்ள வச்சுக்கோ, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அப்ப இப்பே தொடங்கிடுவோம். மருமவளே கடைக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பி ஓடியா. மருமவளே இது என்ன பேண்ட் இது அங்கங்க கீஞ்சி கீஞ்சி தொங்குது? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மருமவளே அப்படி கூட்ட ஒண்ணே சொல்லுங்க தண்ணே, உங்க காலையை சுத்தி சுத்தி வருவேன்னு நினைச்சீங்களா? அது அந்த காலம், அது உங்க காலம், இது இந்த காலம், இது 2K கிட்ஸ் காலம். இங்கே 2 பேரும் உட்காந்து கதை பேசாம போய் வேலையை பாருங்க. மணி 7 ஆச்சு, மகாராணி இன்னும் ஏந்து வரல. நான் 5 மணிக்கெல்லாம் ஏந்து உட்காந்துக்கின்னு பச்சை தண்ணி பல்லையில படாம உட்காந்துன்னு இருக்கேன். இந்த வீட்ல ஒரு காபி குடிக்க விதி இருக்கா? எல்லாம் என் மகன் கொடுக்குற இடம். அவன் இடம் கொடுக்க இவ துள்ளிக்கிட்டு குதிக்கா. அவன் வேலைக்கு போய் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் அவளை. ஏத்தே என்னத்தே தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? ஆமா எனக்கு வேலை வெட்டி இல்லாத நான் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். உன்னை எத்தனை மணிக்கு ஏந்திரிச்சு சொன்னா நீ எத்தனை மணிக்கு ஏந்திரிச்சு வர? எல்லாரும் வீட்லயும் இட்லி அவிச்சு சட்னி அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனா நீ இப்பதான் ஏந்து வர. இங்க பாரு மருமவளே, நானும் ஓரளவுக்கு தான் பொறுத்து பொறுத்து பாப்பேன். அதுக்கப்புறம் பொல்லாதவளா ஆயிடுவேன், பார்த்து சொல்லிட்டேன். பேசி முடிச்சிட்டீங்களா அத்தை? இன்னைக்கு உங்க அம்மாவை காலையிலே வேலைக்கு இருந்து போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு திரும்ப போனாங்க? 4:30 மணிக்கு போனாங்க. போகும்போது மதிய சாப்பாடு செஞ்சு குட்டாமிச்சிருக்கேன். அப்ப நான் எத்தனை மணிக்கு ஏந்திருப்ப சொல்லுங்க? என்ன 2:30 மணிக்கா? சரி, நீங்க 5 மணிக்கு ஏந்திரன்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? பக்கத்து வீட்டு பார்வதி கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டானா, அப்புறம் சுப்பு வந்தாலும் அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். வேற எந்த வேலையும் செய்யல மருமவளே. காலையில ஏதோ சண்டை போட்டுட்டு நீங்க என்ன குறை சொல்றீங்களாக்கோ? மருமகளை குறை சொல்றத நீ பட்டங்க தே. தலை வலிக்குது தலை வலிக்குது. ஒரு மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து வாரத்து. சரி மருமவளே, இன்னைக்கு நான் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நீ போய் படு. விடுதலை விடுதலை விடுதலை. பாத்திரம் கழுவ விடுதலை, பாத்ரூம் கழுவ விடுதலை, துணி துவைக்க விடுதலை. எல்லா வேலையும் மாமியார் தல்லே கட்டியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். மக்களே உங்க அன்னைக்கு தலைவலியா? அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா. நீ வா, துணி அலசி நான் துணி துவைக்கிறேன் வா. நான் இங்க வேலை செய்ய வந்திருந்தேன், ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருந்தேன். நான் போடுற போட்டுல உன் மருமக காடி ஓடியாந்து இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு போவா பாரு. என்ன செய்ய போற? நீங்க இப்படி ஓர வாங்க. ஏம்மா எனக்கு லாட்டரி சீட்ல 5 கோடி பிரைஸ் வேண்டியது இருக்கு. 5 கோடி. ராதிகா 5 கோடி பிரைஸ் விழுந்திருக்கு. ஆமா மருமகளே 5 கோடி பிரைஸ் விழுந்திருக்கு. என் மொபைல் வத்தையில போய் தூக்கி வர முடியாது இல்ல 5 கோடி. அதான் நானும் போறேன். நீங்க போயிட்டு வந்துருங்க தே. நான் எல்லா துணி துவைச்சு போட்டு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சோறு பொங்கிட்டீங்களா? ஆமா மருமகளே, சோறு பொங்கி குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன். நீ போய் சாப்பிடு போ. என்ன குழம்பத்தை என்ன கூட்டு வச்சிருக்கீங்க? ரசம் வச்சிருக்கேன், ஊறுகாய் இருக்கு. போ தொட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடு போ. வெறும் ரசமும் ஊறுகாயுமா? இது எங்க இருந்து நாத்தீங்க? ஏத்தே ரசமும் ஊறுகாயும் சாப்பிட முடியாதுங்க அத்தை. நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றேன். உங்களுக்கு எதனாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆர்டர் பண்ண வேணாம். நான் ரசமும் ஊறுகாயும் வச்சு தின்னுக்குவேன். சரி. என் மோகன் சொத்த அழிக்கிறதுனே வந்து சேர்ந்திருக்கா. ஹலோ, சிக்கன் பிரியாணியா? ஆமா ஆமா, இந்த வீடு தான். வாங்க வாங்க. ஏத்தே கொஞ்சம் தண்ணி போட்டாங்களா? மருமகளே கால்ல ஒரே வலி, என்னால நடக்க முடியல மருமகளே. நீயே போய் மோண்டா போ போ. உப்பு போட்டு நல்லா பிரியாணியில உப்பு போட்டு நல்லா கல. ஆஹா கையில பிரியாணி எடுத்துட்டா வாயில போட போறா, அதுக்கப்புறம் ஓட போறா. ஏத்தே பழமொழி சொல்லுவாங்கல்ல, உப்பிட்ட வரை உள்ள வரை நினைன்னு. என்ன நம்மளுக்கே பழமொழி சொல்ற? இத்தனை நாள் உங்க கையில எனக்கு சோறு போட்டிருப்பீங்க, நான் மறப்பனாத்தே. சாப்பிடுங்க தே. ஏத்தே உப்பிட்ட வரை உள்ள வரை நினை.